ஹாய்ங்க. நம்ம டெல்டாக்கு பேர் போன இந்த மெது பக்கோடா எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இது குறிப்பா மன்னார்குடி இந்த மாரி ஏரியால வந்து சரவுண்டிங்கில அதிகமா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா ஸ்கூல் டைம் லீவ் விட போறாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த வந்து இந்த மாரி சைஸ்ல வெட்டணும். ஏன்னா பொடிசாவும் இல்லாம, பெருசா இல்லாம இந்த மாரி பொடிசா கட் பண்ணிக்கிட்டு, இது கூட கருவேப்பில, மல்லி இல, பச்சை மிளகா, இது கூட நம்ம வந்து மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அடிஷனலா நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூளும் ஆட் பண்றோம். ஏன்னா இதோட வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும். அதே மாரி மாவு ஐட்டத்தில வந்து என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இந்த 3 ஐட்டத்தையும் மைதா மாவு, கடலை மாவும் ஈக்குவலா எடுத்துட்டு, கார்ன்ஃப்ளவர் வந்து 4ல 1 பங்கு மட்டும் எடுத்துக்கினீங்கன்னா போதும். அதே மாரி கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதோட கன்சல்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவோட கன்சல்டிங்கு நம்ம பச்சி மாவுக்கு எடுப்போம்ல, அந்த மாரி கொஞ்சம் டைட்டா இருக்கணும். ஆனா, நம்ம போடும்போது உதிரி உதிரியா கொட்டணும். ஏன்னா, இது வந்து ஒரு ஒரு குண்டுமணி மாரி அழகழகா கொட்டணும். ஏன்னா, பக்கோடா மாரி இருக்கணும். ஆனா, மாவு டைட்டா ஆயிறக்கூடாது. அதே மாரி நல்லா ஃப்ரை பண்ணி வந்த பிறகு, நீங்க எடுத்துட்டு இது கூட டீ கூட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வேற லெவலா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாவும், கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிட்ட மாரி அந்த ஃப்ளேவரும் கிட்டும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோல நமக்கு யூடியூப் சேனல்ல வரும். தேங்க் யூ.